வணக்கம். திருச்செந்தூர் முருகன் கோவில். இதச் சொன்னாலே நமக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது அந்த ஆர்ப்பரிக்கும் கடலும் கந்த சஷ்டி விழாவும் தானங்க. ஆனா புராண காலத்துல நடந்த ஒரு அவதாரத்துல தொடங்கி 17ஆம் நூற்றாண்டுல நடந்த ஒரு பிரம்மாண்டமான சிலை திருட்டு வரைக்கும் இந்த கோவிலுக்கு பின்னால எவ்வளவு பெரிய வரலாற்று பயணம் இருக்கு தெரியுமா? வாங்க, இன்னைக்கு இந்த தேடல்ல அதை முழுசா அலசுவோம். இன்னைக்கு நம்ம பயணத்தோட லிஸ்ட் இதுதாங்க. முருகனோட அவதாரம், சூரசம்காரம், பாண்டிய மன்னனோட வரலாறு, டச்சுக்காரங்களோட படையெடுப்பு, அப்புறம் கடலுக்குள்ள போன சிலைகள் எப்படி மீட்கப்பட்டது, இதையெல்லாம் தான் வரிசையா பார்க்க போறோம். முதல்ல முருகப்பெருமானோட அவதாரத்திலிருந்தே ஆரம்பிப்போம். கொடூரமான அசுரர்களை அழிக்க சிவபெருமான் தன் நெற்றிக் கண்ண திறந்தப்போ 6 நெருப்புப் பந்துகள் வெளிவந்துச்சு. அந்த அதீத வெப்பத்தை வாயுதேவன் சுமந்துட்டு போய் சரவண பொய்கையிலிருந்த 6 தாமரை மலர்கள் மேல வச்சாரு. அந்த சுடர்கள் 6 குழந்தைகளா மாற அன்னை பார்வதி தேவி அவங்கள அன்போடு அரவணைச்சு ஒன்னா சேர்த்தாங்க. அப்போ உருவான அந்த முழுமையான போர்வீரன் தான் கந்தன். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம், முருகன் இந்த மாபெரும் போருக்கு தனியா போகலங்க. அந்த அக்னிப்பிழம்போட வெப்பம் தாங்க முடியாம பார்வதி தேவி ஓடனப்போ அவங்க கால்ல இருந்த சலங்கை சிதறி 9 நவரத்தன கற்கள் விழுந்துச்சு. அதிலிருந்து தான் வீரபாகு தலைமையிலான நவகாளிகள்னு சொல்லப்படுற 9 பிரம்மாண்டமான போர் வீரர்கள் அவதரிச்சாங்க. எவ்வளோ ஆச்சரியமா இருக்குல்ல. சரி, அடுத்து சூரசங்காரம், அப்புறம் அந்த புகழ்பெற்ற வேல் எப்படி வந்துச்சுன்னு பாப்போம். நம்ம மொழிகள் காலப்போக்கில் எப்படி மாறுதுன்னு பார்க்கறது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்குங்க. முருகப்பெருமானுக்கு தன் சக்தியை எல்லாம் திரட்டி வேல் கொடுத்த பார்வதி தேவிய வேலீந்து அம்மன் அப்படின்னு தான் மக்கள் கூப்பிட்டாங்க. ஆனா அதுவே காலப்போக்கில் மருவி இன்னைக்கு உள்ளூர் மக்களால வெயில் உகந்த அம்மன் அப்படின்னு அழைக்கப்படுது. போர்ல தோற்கடிக்கப்பட்ட அந்த கொடூரமான அசுரன் சூரபத்மன் சும்மா அழிக்கப்படலைங்க. அவனோட உடல் 2ஆ பிளக்கப்பட்டு ஒரு பாதி முருகனோட வாகனமான மயிலாகவும் மறுபாதி அவரோட கொடியில பறக்கிற சேவலாகவும் மாறி என்றென்றைக்கும் முருகனோடையே இணைக்கப்பட்டுச்சு. இது எவ்வளவு ஆழமான ஒரு ஆன்மீக உருவகம் பாருங்க. போர் எல்லாம் முடிஞ்சதும் முருகப்பெருமான் தன் தந்தை சிவபெருமான வழிபட ஆசைப்பட்டாரு. அதுக்காக தெய்வீக கட்டிடக் கலைஞரான மையன் கட்டினதுதான் இந்த அற்புதமான திருச்செந்தூர் கோவில். சுமார் 2000 வருஷம் பழமையான இந்த கோவில் இத்தனை நூற்றாண்டுகளா கடலோரத்துல பேரலைகளை தாங்கி இன்னமும் கம்பீரமா நிக்குதுன்னா அது உண்மையிலேயே பெரிய அதிசயம் காணுங்க. அடுத்ததா இது அப்படியே உள்ளூர் கதைகளோட எப்படி கலக்குதுன்னு பாப்போம். குறிப்பா பாண்டிய மன்னன் வரலாறு. குழந்தை வரம் வேண்டி கடுமையா விரதம் இருந்த வரகுண பாண்டிய மன்னனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. பிறந்த பெண் குழந்தைக்கு உடல் மனித உருவத்திலையும் முகம் குதிரை வடிவத்திலையும் இருந்துச்சு. இத பார்த்து நெஞ்சொடைஞ்சு போன மன்ன திருச்செந்தூர் முருகன் கிட்ட கண்ணீரோட மன்றாடினப்போ முருகன் அவரோட கனவுல வந்து வெயிலுகந்த அம்மனை தேடி போகச் சொல்லி வழிகாட்டினாரு. அம்மன் சொன்னபடியே ஒரு ஆடி மாத செவ்வாய்க்கிழமை மன்னன் கடல்ல இறங்குறாரு. அதுவரைக்கும் கோபமா ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இருந்த கடல் அப்படியே அமைதியா சாந்தமாகிடுச்சு. தன் குழந்தையோட மன்னன் 3 முறை கடல்ல மூழ்கி எழுந்தப்போ என்னாச்சரியம், அந்த குழந்தைக்கு அழகான மனித முகம் கிடைச்சது. இந்த அதிசயம் நடந்த இடம்தான் இன்னைக்கும் பக்தர்களால வதனாரம்ப தீர்த்தம்னு ரொம்பவே புனிதமா போற்றப்படுது. ஆனா இங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குங்க. மன்னனோட கர்மவினைகள் முழுசா தீர்ற வரைக்கும் அந்த கருணை வடிவான அம்மனே குதிரை முகத்தை தற்காலிகமா ஏத்துக்கிட்டாங்க. மன்னன் கோவில் திருப்பணிகளை செஞ்சு முடிச்ச பிறகுதான் அம்மனோட முகம் பழைய நிலைக்கு வந்துச்சு. ஒருத்தரோட கர்மாவை தன் மேல ஏத்துக்கிற இறைவனோட அளப்பரிய கருணைய இது எவ்வளோ அழகா காட்டுது. சரி, இப்போ புராண கதைகள்ல இருந்து வெளியே வந்து 17ஆம் நூற்றாண்டுல பதிவு செய்யப்பட்ட ஒரு கொடூரமான வரலாற்றுக்குள்ள நுழைவோம். டச்சு படையெடுப்போம், அந்த பிரம்மாண்ட சிலத்துருட்டும். இந்த காலக்கோடு அந்த பதற்றமான சூழ்நிலைய உங்களுக்கு தெளிவா காட்டும். 1648ல திருமலநாயக்கர் டச்சுக்காரர்களை காயல்பட்டினத்திலிருந்து வெளியேற உத்தரவு போடுறாரு. இதனால செம்ம கடுப்பான டச்சுக்காரர்கள் 1649ல பழிவாங்கிறதுக்காக திருச்செந்தூர் கோவிலுக்குள்ள நுழைஞ்சி கொள்ளையடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1653ல தான் வடமலையப்பப்புள்ள புதிய சிலைகளை உருவாக்குற பணிகளை ஆரம்பிக்கிறாரு. 1649ல நடந்த இந்த கொள்ளை ரொம்பவே கொடூரமானதுங்க. டச்சு படைகள் பழமையான குடைவரை கற்சிற்பங்கள் எல்லாம் ஈவு இறக்கமே இல்லாம உடைச்சாங்க. கணக்கில்லாத தங்க நகைகளை அள்ளிட்டு, மிக முக்கியமா கோவிலோட மூலவரான சண்முகர் அப்புறம் நடராஜரோட விலை மதிப்பில்லாத 5 பொன் சிலைகளையும் திருடிக்கிட்டு அவங்கள தடுத்த உள்ளூர் மக்களையும் தாக்கிட்டு கடல் வழியா இலங்கைக்கு தப்பி போனாங்க. ஆனா அவங்க திருச்செந்தூர் கடல் எல்லையை தாண்டறதுக்கு முன்னாடியே இயற்கையோ இல்ல அந்த இறைவனோ திருக்கி அடிக்க ஆரம்பிச்சாங்க. திடீர்னு உருவான ஒரு பயங்கரமான புயல் அந்த திருடப்பட்ட பழமையான சிலைகளோட விதியை எப்படி மாத்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க.
பயங்கரமான மின்னலையும் புயலையும் பார்த்த டச்சு கொள்ளையர்கள் அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. தெய்வச் சிலைகளை திருடிட்டு வந்ததுனால தான் இந்த இயற்கை சீற்றமே வந்திருக்குன்னு பயந்து போன அவங்க தங்களோட உசுர காப்பாட்டிக்க அந்த புனிதமான சிலைகளை கொந்தளிக்கிற கடல்லையே தூக்கி வீசிட்டாங்க. சிலைகள் கடல்ல மூழ்கின அடுத்த நிமிஷமே அந்த புயலும் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம தொகுப்போட உச்சக்கட்டத்துக்கு வந்துட்டோம். கடல்ல இருந்து முருகனோட சிலைகள் எப்படி மீட்கப்பட்டுச்சுன்னு பாப்போம். இந்த மாபெரும் மீட்புப் பணி நெல்லை பகுதியோட நிர்வாகியா இருந்த வடமலையப்ப பிள்ளை தலைமையில தான் நடந்துச்சு. அவர் புதிய சிலைகளை செய்ய தயாரானப்போ அவர் கனவுல வந்த முருகப்பெருமான் நடுக்கடல்ல எங்க ஒரு கருடன் வானத்துல வட்டமிடுதோ அதுக்கு நேர்கீழே கடல்ல ஒரு எலுமிச்சம்பழம் மிதக்கும், அங்கதான் நான் இருக்கேன்னு ரொம்பவே துல்லியமான அடையாளங்களை சொன்னாரு. கனவுல வந்த அதே அடையாளங்களை நம்பி முத்து குளிக்கிற மீனவர்களோட கடலுக்கு போனாரு வடமலையப்பர். என்ன ஆச்சரியம்! வானத்துல வட்டமிடுற ஒரு கருடன், கடல்ல மிதக்கிற ஒரு எலுமிச்சை, அத வச்சு ஆழ்கடல்ல மூழ்கி தேடுனப்போ திருடு போன அதே சண்முகர், நடராஜர் சிலைகள் எந்த சேதாரமும் இல்லாம அப்படியே பத்திரமா மீட்கப்பட்டுச்சு. இந்த சிலைகள் நிஜமாவே திருடு போன அதே சிலைகள் தானா? அதுக்கு ஒரு சரியான ஆதாரமும் கிடைச்சதுங்க. மீட்கப்பட்ட நடராஜர் சிலையோட பீடத்துல திருநள்ளாறு அப்படின்னு எழுதப்பட்டிருந்துச்சு. இதை வச்சு மக்கள் அந்த சிலைகளை உறுதிப்படுத்திட்டு எல்லையற்ற சந்தோஷத்தோட மறுபடியும் கோவில்ல கொண்டு வந்து வச்சாங்க. இது நடந்த பல வருஷங்களுக்கு பிறகு தேசிகமூர்த்தி சுவாமிகள் அப்படிங்கிறவரோட கனவுல முருகன் தோன்றி உத்தரவிட இன்னைக்கு நம்ம பார்க்குற அந்த பிரம்மாண்டமான 9 நிலை ராஜகோபுரம் கட்டப்பட்டுச்சு. இதோட உயரம் எவ்வளோ தெரியுமா? சரியா 137 அடி. நாம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 17ஆம் நூற்றாண்டுல நடந்த ஒரு கடல் கொள்ளையும் ஒரு கருடனோட வழிகாட்டுதலால கடலுக்கு அடியிலிருந்து சிலைகள் மீட்கப்பட்டதும் ஆவணப்படுத்தப்பட்ட நிஜமான வரலாறுனா நாம வெறும் கட்டுக்கதைய புராணங்கள்னு நினைச்சிட்டு இருக்கிற விஷயங்கள்ல இன்னும் எவ்வளோ உண்மைகள் மறைஞ்சிருக்குமோ யோசிக்க வைக்குதில்ல. இந்த தேடலோட உங்களை விட்டுட்டு விடைபெறுகிறேன். நன்றி.